வணக்கம். கிருங்காக்கோட்டையில் உள்ள காமக்குருடையார் பங்காளிகள் அனைவரும் வேலன் செட்டி வகைரா என்று அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் வேலன் செட்டி கண்மாய் என்று எங்கள் ஊரில் ஒரு கண்மாய் இருக்கிறது. அந்த கண்மாய் ஒருவேளை எங்களது முன்னோர்களால் வெட்டப்பட்டிருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். எங்கள் கிருங்காக்கோட்டையில் உள்ள இந்த வேலன் செட்டி வகைரா பங்காளிகள் எல்லோருக்குமே பொன்னமராதியில் உள்ள அழகுநாச்சி அம்மனும், வார்பட்டியிலிருந்து நேரே மேற்கே சென்றால் பிரான்மலை அடிவாரத்தில் அழகு சொக்கர் என்று ஒரு சிவன் கோயில், சிவனும் அங்கே ஒரு கணவாய் கருப்பரும் இருக்கிறார்கள். சுற்றிலும் அடர்ந்த சுதரும் நட்ட நடுவே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அதுதான் அழகு சொக்கர். இதற்கு கூரையோ கோவிலோ எதுவும் எழுப்பக்கூடாது என்பது ஒரு ஐதீகம். அழகநாச்சி அம்மன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை என்றுதான் விசேஷம். அன்று அங்கு வழிபடுவோம். கணவாய் கருப்பர் கோயிலிலும் அழகு சொக்கர் கோயிலிலும் வெள்ளிக்கிழமை என்றுதான் விசேஷம், அங்கு வழிபடுவோம். எங்களுடைய பேரன் பேத்திகள் குழந்தைகள் எல்லோருக்கும் அழகநாச்சி அம்மன் கோயிலில் தான் காது குத்துவது வழக்கம். கணவாய் கருப்பர் கோயில் முன்னால், தட் இஸ் அழகு சொப்பர் கோயிலுக்கு முன்னாலே ஒரு அழகான ஊருணி ஒன்று இருக்கிறது. அந்த ஊருணி எங்களது முன்னோர்களால் வெட்டப்பட்டது. சிறுவயதிலே நானும் என் தந்தையார் எல்லோரும் பராமரிப்புக்காக கட்டவண்டியில் சென்று அங்கு நாங்கள் பராமரிப்பெல்லாம் செய்தது எனக்கு நன்றாக இருக்கிறது. தூர்வாருவதெல்லாம் செய்திருக்கிறோம். இதோ அழகநாச்சி அம்மன் கோயில், அழகநாச்சி அம்மனை பற்றி என்னால் இயன்ற அளவு ஒரு சிறிய பாடலை பாடியிருக்கிறேன், கேளுங்கள். நல்லவரம் தருவாய், நல்லவரம் தருவாய், நல்லவரம் தருவாய், நல்லவரம் தருவாய், வல்ல அன்னையே அழகு நாச்சியே நல்லவரம் தருவாய், நல்லவரம் தருவாய். சொன்னம் எனத்தகும் பொன் அமராவதிதனில் சோலை நிகர் ஆலமரம் அணித்தே சீலமாக கொலு வீட்டிருக்கும் நல்ல அழகு நாச்சியே நல்லவரம் தருவாய், நல்லவரம் தருவாய். வல்ல அறிவும் வளமும் ஓங்க, வல்ல அறிவும் வளமும் ஓங்க நல்லவரம் தருவாய், நல்லவரம் தருவாய். உன்னையே சரண் அடைந்தேன் உய்விப்பதுன் பாரமம்மா, உன்னையே சரண் அடைந்தேன் உய்விப்பதுன் பாரமம்மா. நல்லவரம் தருவாய், நல்லவரம் தருவாய். ஜெகநாயகி நீயே, நாயகி நீயே.